ஹாய், நம்ம கண்டினியூஸா சைலண்ட் லெட்டர்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லெட்டர் என்ன பத்தி பாத்துக்கலாம். ஓகே, அதாவது என் சைலண்ட் ஆஃப்டர் எம், அதாவது என் வந்து எம்மோட சேர்ந்து வரும்போது அங்க வந்து என் சைலண்ட் ஆகுது. கிவன் எக்ஸாம்பிள ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? ஆட்டம், ஆட்டம், காலம்னு சொல்லும் போது அங்க என்னோட சத்தம் நமக்கு கேட்கறதே கிடையாது. என்னோட சவுண்ட் தானே, என்னோட சவுண்ட் ஓகேங்களா? ஆனா அந்த சவுண்ட் இங்க கேட்க கிடையாது. ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? ஆட்டம்னு சொல்லும் போது ஏயுவ எங்க பார்த்தாலுமே ஆ சவுண்ட் கொடுத்துருக்கணும். அப்கமிங் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏயு ஆவா, ஏயு ஆ ட் ஆ இம் ஆட்டம், ஆ ட் ஆ இம் ஆட்டம். என்ன சைலண்ட் இயர். ஓகே, அதே மாதிரி காலமும் அப்படிதான். ஆ இல் ஆ இம் காலம் என்ன சைலண்ட் இயர். ஓகே ஓகேங்களா? சோ போனிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சா மட்டுமே நம்ம சைலண்ட் லெட்டர் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, காட் இட் நோ. நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போலாமா? So next one, P is silent before T. Only these words. P க்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இந்த வேர்ட்ஸ் ஓட வரும்போது P சைலண்ட் ஆகுது. ரெசிப்ட்னு சொல்லுவோம். That's wrong pronunciation. ஓகேங்களா? நம்ம ரெசிப்ட்னு சொல்லுவோம். ஒரு சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. That is wrong pronunciation. So இங்க P silent. Okay, receipt-னு சொல்லிருக்கணும். receipt. Okay, so இங்க P silent. ஓகேவா? Word also P silent. எப்படி ரீட் பண்ணனும்னா pterodactylனு ரீட் பண்ணிருக்கணும். pterodactyl. ஓகேங்களா? இது ரொம்ப வழக்கத்துல இல்ல, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அந்த வழக்கத்துல இல்ல. ஆனாலுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா? சோ இந்த ரெண்டு வேர்டும் வரும்போது P அங்க சைலண்ட் ஆகுது. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ற வேர்டுன்னா ரெசிப்ட் தானே. அது ரெசிப்ட் தான் சொல்லுவோம். ஆனா ரெசிப்ட்னு சொல்லக்கூடாது, ரெசீட்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? காட் இட் நோ? சோ நெக்ஸ்ட் ஒன், T is silent before H. அதாவது CH நீங்க சேர்ந்து பார்க்கும்போது என்னைக்குமே ஒரே சவுண்ட் தான் கொடுத்துருக்கணும். சவுண்ட். வாட் சவுண்ட் இஸ் தட்? ஓகேங்களா? சோ சியும் ஹெச்சும் தனித்தனியா வரும்போது உங்களோட சவுண்ட் வேற. ஒரு வேர்ட்ல அது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அதுக்கு சவுண்ட் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? சோ டி வந்து சோட சேர்ந்து வரும்போது அங்க டி சைலண்ட் ஆகுது. கிவன் எக்ஸாம்பிள ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? கேட்ச்னு ரீட் பண்ணுங்க. கேட்ச், டி சைலண்ட் இயர். கேட்ச், டி சைலண்ட் இயர். டீயோட சவுண்ட் கேட்கறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், விச், டி சைலண்ட் இயர். which, T silent here. Stretch also like that. இந்த மூணு லெட்டரையும் blend பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? stir a itch, stretch. stir a itch, stretch. இப்படி சொல்லும் போது T சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ CH எதோட சேர்ந்து வரும்போது, T யோட CH வரும்போது அங்க T சைலண்ட் ஆகுது. CH ன்னு படிச்சிருக்கணும். என்னன்னு படிச்சிருக்கணும்? ஓகேங்களா? தனித்தனியா வரும்போது உங்களோட சவுண்ட் வேற, சேர்ந்து வரும்போது சொல்லணும். ஓகே, காட் இட் நோ? அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு பிளெண்டிங்ஸ் எல்லாம் நான் சொல்லி தரேன். ஓகே, தேங்க்யூ.